ஸோ இப்போ அவர் பேசுனதை வந்து அது சினிமாக்காக எடுத்துக்கலாமா இல்லை அரசியலுக்காக எடுத்துக்கலாமா? நான் எப்படி பார்க்குறேன்னா மோஸ்ட்லி ஸ்பீச் வந்து ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி தோணுச்சு. நான் சொன்ன லியோ படத்தை சாதிச்சிட்டோம் லியோ படம் வந்து எனக்கு என்னோட பெரிய வெற்றிய படமாக அமைஞ்சது அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. இந்த காலமாகவே சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு வந்து நிறையவே சர்ச்சைகள் வந்து போயிட்டே இருந்தது சார். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் சார் வந்து இதில் பேசியிருக்காரு. இப்போ ஒரு காட்டில் சிங்கம் புலி அதெல்லாம் இருந்ததுன்னாரு. ஐ திங்க் ஒரு இது மாதிரி இதோ நம்ம காடுங்கிறப்ப நம்ம அனிமல்ஸ் பற்றி தான் சொல்லுவோம். காக்கா கழுகுன்னு சொல்ல மாட்டோம். சிங்கம் புலி இருந்தது நரி இருந்ததுன்னு சொல்லுவோம். அதோட அந்த காக்கா ஏன்னா அவரும் பார்த்தா ஒரு பாசிட்டு ஒரு சிரிச்சு இது பண்ண மேபி அது அப்வியஸ்லி ஆடியன்ஸும் பயங்கரமாக ஏதோ பயங்கர இதாக வரப்போது நினச்சி எல்லாமே கிளாப் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஆனால் அந்த ஃபாரஸ்ட் கதை பார்த்தீங்கன்னா வேற. ஆனா விஜய் சார் வந்து அஜித் சார் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நேத்துமே மென்ஷன் பண்ணிருப்பாரு, கடைசியா நடந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச்லயும் பேசியிருக்காரு. ஆமா இல்ல அவங்க ரெண்டு பேரும் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஐ திங்க் ஏகேயோட அப்பா தவறுனப்ப கூட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ் பாத்தீங்கன்னா இவர் தான் போய் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அன்னைக்கே கூட போயிருப்பாரு. இப்போ 2026 அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கும் போது விஜய் சார் வந்து கப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர். இப்போ ரீசெண்டாக பூத் கமிட்டிலாம் அமைக்கிறானது வந்திருக்கு. கோயிங் டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாரா இந்த படம் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. விஜய் சார் பேசினதை விட அந்த ஷோல வந்து ஹைலைட்டா தெரிஞ்சது வந்து ரத்னா சார் பேசினது. ஓகே, ஏன்னா அவர் தான் அதில் மேன் ஆஃப் த மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அவர் பேசினது வந்து அவருக்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்குமா சார்? ஏன்னா அவர் இன்னைக்கு ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் வந்து ஐம் டேக்கிங் எ பிரேக்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்லாம் பயங்கர கோவப்பட்டு அவரை வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு லொகேஷன் வந்து ஒர்க் பண்ணுறாரு தலைவர் 171. அது ரொம்ப ஆக்வர்ட் சுச்சுவேஷனாக இருக்கும். பட் ஆனால் இவர் வேறு. வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தமிழ்நாட்டை தாக்கின அந்த லியோ புயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு இருந்துச்சு சார். இப்போ அதுக்கு இன்னும் சக்தி கொடுக்குற மாதிரி நேற்று லியோ சக்ஸஸ் மீட் வந்து நடந்துருந்தது. அதில் நிறையவே விஜய் சார் வந்து பேசியிருந்தார் சார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஐ திங்க் ஆமாம் அவர் பேசியிருந்தார். ஸோ வேரியஸ் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தார். யூஸ்வல் அந்த குட்டி ஸ்டோரி அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐ திங்க் லியோ படத்தை பற்றி நிறைய பேசலன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் அது லியோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த மாதிரிலாம் 500 கோடி 600 கோடி பண்ணி வச்சு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு நன்றி அப்படிலாம் சொன்னாரான்னு எனக்கு சரியாக தெரியல. நீங்களும் ஸ்பீச் கவனிச்சிருப்பீங்கல்ல? இல்லை சார், அந்த மாதிரி அது மாதிரிலாம் மோஸ்ட்லி ஜென்ரல் ஸ்பீச் தான் இருந்தது. அந்த கேஷன் பற்றி பேசியிருந்தாரு. மற்றபடி அந்த மாதிரி எதுவும் பேசலை. ஜென்ரலாக ஒரு ஆடியோ லான்ச் எப்படி சொல்லியிருப்போம் அது மாதிரி குட்டி கதை அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஓகே அதாவது பெரிய இடத்துக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒரு 2-3 அனாலஜி சொல்லியிருப்பார். அப்பாவோட ஷர்ட்டை போடுறதோ இல்லை எய்ம் பிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு இன்டெரக்டாக அப்படின்னா எல்லாருமே இப்போ பெரிய இடத்துக்கு நம்ம அச்சீவ் ஆசைப்படணும் அப்படின்ட்டு நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையோ அப்படிங்கிறது. ஸோ அது ஆப்வியஸ்லி ஒரு பேரலில் ஓடிட்டுருக்கு தமிழ் சினிமாவில் இதுவும் சொல்லிட்டு. இன்னொன்று நான் எப்படி பார்க்குறேன்னா மோஸ்ட்லி ஸ்பீச் வந்து ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி தோணுச்சு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பெருசாக ஒரு சினிமா இப்போ என்ன நான் சொன்ன லியோ படத்தை சாதிச்சிட்டோம் லியோ படம் வந்து எனக்கு என்னோட பெரிய வெற்றிய படமாக அமைஞ்சது அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. மோஸ்ட்லி எல்லா அப்புறம் அந்த சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு தலை அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சார். ஸோ எல்லா ஃபேன்ஸும் எப்படி நினைக்கிறாருன்னா நாளைக்கு பாலிடிக்ஸ் வந்தாலும் வச்சுக்கோங்களேன், பெரிய கட்சிகளோட மோது இது மாதிரி மற்ற ஃபேன்ஸும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பாலிடிக்ஸ் விட்டு விளையிட்டார், பாலிடிக்ஸில் அவர் வரல. ஸோ மற்ற ஃபேன்ஸ்லாம் கூட அப்படி சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்த்துருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி எனக்கு அவர் மட்டும் 2026 கப்பு முக்கியம் பிகில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் லைக் பொலிட்டிக்கல் என்ட்ரி. இந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கூட்டிருந்த ஆடியன்ஸும் விஎம்ஐயோடைய நிர்வாகிகளை தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஆர்டினரி ஃபேன்ஸுக்கு கொஞ்சமாக தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சினிமாவோட ஒரு பொலிட்டிக்கல் இதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி தோணுச்சு எனக்கு. சார் இப்போ அவர் பேசுனதை வந்து அது சினிமாக்காக எடுத்துக்கலாமா இல்லை அரசியலுக்காக எடுத்துக்கலாமா சார்? நார்மல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்க நாம் ஐ திங்க் அது வந்து நம்ம ரெண்டையுமே எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நம்ம பெருசாக பெரிய இடத்த ஆசைப்படுறது தப்பு இல்லை. எப்பயுமே ஏன் பிங்கிறது ஓகே சினிமாவில் நம்பர் 1 வரணும் இல்லை சில பேர் சூப்பர் ஸ்டார்ஸ்னால் அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை பாலிடிக்ஸ்னால் சிஎம்மாக வரணும், சிஎம் நாற்காலிக்கு ஆசை அந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 பொசிஷன் அந்த மாதிரி ஒரு சிஎம்மாக வரணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக யாருமே ஒரு பாலிடிக்ஸில் நிற்கிறாங்கன்னா அதில் வந்து தோக்கணும் இல்லை ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வின் பண்ணி பெரிய நடிகர்களுக்கு எதுவும் யூஸ் இல்லை. அவங்க வந்து சிஎம் ஆனால் தான் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். லைக் எப்படி அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க என்டிஆர்
அவங்களாம் ஆனாங்களோ அந்த மாதிரி அப்படியான தான் அவருக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்லைட்டாக வந்து நடிகர்கள் யாரும் அந்த மாதிரி ஆகலை ஆக்சுவலாக தமிழ்நாட்டில். லாஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸ் நடிகர்கள் வந்தவங்க யாரும் இப்போ விஜயகாந்தோ கமல்ஹாசனோ யாரும் அந்த மாதிரி ஆகலை. பட் இவங்க ஐ திங்க் ஈஸ் அன்டிசிபேட்டிங் தட் அதுக்கான இது இப்போயே பூத் கமிட்டி போடுறது அது இதுன்ட்டு இப்போயே மக்கள் நல பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க டியூஷன் சென்டர்ஸ் அது இதுன்ட்டு. ஸோ மோர் லைக் பொலிட்டிக்கல் இது மாதிரி தோணுது எனக்கு. ஸோ இப்போ நீண்ட காலமாகவே சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு வந்து நிறையவே சர்ச்சைகள் வந்து போயிட்டே இருந்தது சார். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் சார் வந்து இதில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆனால் ரஜினி ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ட்விட்டரில் வந்து அது அதிகமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சூப்பர் ஸ்டார் பற்றி பேசிட்டாரு, ஏன் அந்த காக்கா கழு கதையை பற்றி பேசணும்? ஆமாம், அது 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று அந்த ரத்னா பேசுறது ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டைலாக் ஐடி வந்து இந்த மாதிரி என்னதான் உயர பறந்தாலும் அது வந்து கீழே இறங்கி தான் சாப்பிடணும்னு சொன்னது. டக்குன்னு அப்பயே வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் தான் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது வந்து ஓகே இவங்க வந்து தங்களை காக்கான்னு வந்துக்கிறாங்க அது மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக அந்த இதில் இறங்கி ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா இவர் பேசியிருந்தார். ஆப்வியஸ்லி ஒரு காட்டில் சிங்கம் புலி அதெல்லாம் இருந்ததுன்னாரு. ஐ திங்க் ஒரு இது மாதிரி பொதுவாக நம்ம காடுங்கிறப்ப நம்ம அனிமல்ஸ் பற்றி தான் சொல்லுவோம், காக்கா கழுகுன்னு சொல்ல மாட்டோம். சிங்கம் புலி இருந்தது நரி இருந்ததுன்னு சொல்லுவோம். ஒருவேளை அந்த காக்கா ஏன்னா அவரும் பார்த்தா ஒரு பாசிட்டு ஒரு சிரிச்சு இது பண்ண மேபி அது ஆப்வியஸ்லி ஆடியன்ஸும் பயங்கரமாக ஏதோ பயங்கர இதாக வரப்போது நினச்சி செம்மையாக கிளாப் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஆனால் அந்த ஃபாரஸ்ட் கதை பார்த்திங்கன்னா வேறு இந்த மாதிரி அம்பு வந்து ஒரு முயல் அடிக்கிறத விட ஒரு யானை ஈட்டி எரிஞ்சு தோற்று போடுறது பிக் அந்த எய்ம் பிக் அதுக்கு தான் வந்தார். அந்த காக்கா கழுகு வச்சு எதுவும் சொல்லலை. நம்ம நினச்சிட்டு போனால் உள்ள காக்கா கழுகு வச்சு ஏதாவது இந்த பேர்டு பெருசு அந்த அப்படி சொல்ல பார்த்தோம், அப்படி சொல்லலை. பட் ஆனால் அது சொல்லும்போது ஒரே கைத்தட்டும் ஒரே இவரும் வந்து ஒரு பாஸ் விட்டு அந்த கைத்தட்டு அடங்குற வரைக்கும் இருந்துட்டு ஒரு இது பண்ணார். பட் ஓகே ஐ மீன் அட்லீஸ்ட் இன்னும் அந்த ஸ்பீச் இன்னும் டிவியில் வரலை. கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க, யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, இல்லீகலாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. டிவியில் சன் டிவி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எதாவது எடிட் பண்ணி எப்படி போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட ஜெயில் ஆடியோ வச்சு பார்த்தீங்கன்னா டிவியில் போட்ட பிறகு தான் பெரிய இதாச்சு, லைக் இன்னும் கொஞ்சம் வைரல் ஆச்சு. ஸோ அது மாதிரி இதுவும் டிவியில் வந்த பிறகு மக்கள் அதை பார்த்துட்டு ஏதாவது இன்னும் கொஞ்சம் வைரல் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஓகே அட்லீஸ்ட் இப்போதைக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே தான் சொன்னதுனால அந்த கான்ட்ரவர்சி வந்து அட்லீஸ்ட் தியேட்டர்லி ஸ்பீக்கிங் எல்லாருமே கொஞ்சம் ஓகே ஹாப்பியாக இருக்க மாதிரி தோன்றுறது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க காட்டில் வந்து சிங்கம் அந்த மாதிரி விலங்குகள் தான் இருக்கும், காக்கா கழுகு பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலுமே அதை பேசினது வந்து அதை வந்து திட்டமிட்டு பண்ணதா இல்லை எதிர்ச்சியாக நடந்ததா சார்? இல்லை அவர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த ஸ்பீச் எப்போ நடந்ததோ அது மறுநாள்லேருந்து கேட்டிருப்பாங்க தளபதி விஜய் சார் நீங்கள் இவர் பேசுவாரா அப்புறம் ஆடியோ லான்ச் நடக்காமல் போயிடுச்சு. திரும்ப அங்கே நடந்ததுனால இந்த இது மாதிரி தான் இந்த வாரிசு ஆடியோ லான்ச் கூட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு காம்படிஷன் இருந்தார் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாமே தலைன்னு நினைப்பாங்க. பார்த்தா அது விஜய்க்கு ஜோசப் விஜய் அந்த மாதிரி ஏதோ பேசியிருப்பாரு அந்த மாதிரி இதுவும் அப்படின்னா அந்த லைக் அந்த சொன்னோடனே அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எந்த அனிமல்ஸ் எந்த பேர்டு சொன்னாலும் அது சொன்னார்னா ஏன்னா நிறைய பேர் அது வந்து டக்குன்னு ட்வீட்டை போட்டாங்க அடித்து துவம்சம் பண்ணுறாரு அது இதுன்ட்டு. பட் அந்த கதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டோனில் இருந்தது. காக்கா கழுகை வச்சு அதை மையப்படுத்தி கதை சொல்லலை. பட் சொல்லி ஒரு பாஸ் பண்ணது வந்து அந்த ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒரு சென்சேஷனில் வந்து. ஏன்னா இப்போ நீங்கள் ஜெயிலர் ஆடியோ லான்ச்னு பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறனும் ஒன்று பேசியிருப்பார். பேசிட்டு ஒரு இடத்துல ஐ திங்க் தளபதி விஜய் தான் ரெஃபர் பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். அது பாஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மாற்றி லாஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி ஐ திங்க் அந்த ஸ்பீச்சில் அவங்க இது காட்டுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஓகே அது கண்டிப்பாக அந்த ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் வைரல் ஆகும்ல மீனிங் அது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க சார். இருந்தாலுமே அவர் சொல்லும் போது எம்ஜிஆர், சிவாஜி, விஜயகாந்த், கமல் அதுக்கப்புறமா தான் ரஜினின்னு சொல்கிறாரு. எப்படி பார்த்தாலுமே ரஜினி சார் வந்து முன்ன வச்சு சொல்லியிருந்துருக்கலாமே சார்? ஐ திங்க் அது வந்து அவர் ஒரு வேளை அது ஏதோ ஒரு வேளை அந்த ஏதாவது பாலிட்டிக்ஸ் கில்லிக்ஸை மீன் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு வேளை அது ஏதாவது உள்ள ஸ்பீச் பண்ணும்போது சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் கண்டிப்பாக அவள் பயங்கர கைதட்டு இல்லை அப்போ ஒரு ஆச்சரியம் ஒரு இது இருந்திருக்கும். அதனால் அதையும் தலையும் லாஸ்ட்டுனா அங்கே இருக்கிற கான்ட்ரவர்ஷியில் 2 பேரும் தான். ஒருத்தர் வந்து எப்பயுமே இவருக்கு ரைவலாக இருக்க ஒருத்தர், இன்னொருத்தர் இப்போ இந்த ரீசெண்ட் மந்த்ஸில் ஒரு கான்ட்ரவர்சியோடனால அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டா மற்றவங்க கவனிக்காமல் போயிடுவாங்க உலகநாயகன் அப்படி யோசிச்சாலும் தெரியல. அதுக்கு அந்த மாதிரி இருக்குமா எனக்கு சரியாக தெரியல. அதாவது வேணுன்னு ஆர்டர் அப்படி பேசினாரான்ட்டு. பட் ஆனால் ஒன்று நினச்சி பாரு அந்த 2 பேரையும் மென்ஷன் பண்ணால் அதுக்கு ஒரு ஒரு அந்த மூமெண்ட் பெருசாக ஒரு கைதட்டு ஒரு ஸ்டாண்டிங்காக இருக்குல்ல. அதனால் அது லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். இல்லாட்டா அப்போ இந்த கேப்டன் உலகநாயகன்லாம் உள்ளே அமைங்கிடக்கூடாதுல்ல, இப்படி கூட யோசிச்சிருக்கலாம். ஐ மீன்
தட் இஸ் மை இன்டர்பிரிட்டேஷன். பட் ஆனால் யாருமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க சார் அதிகமாக இந்த ஆடியோ லான்ச் நிறைய சக்ஸஸ் மீட்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் விஜய் சார் வந்து இதை வந்து குறிப்பிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு கரியர் பார்த்துக்குமே விஜயகாந்த் சார் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து நன்றி மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயகாந்த் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி 2 பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட் வந்து இவருடைய கரியருக்கு ஆரம்பங்கள் ஹெல்ப் பண்ணுற அவர் தான். சரி ஆஃப் ரேட்டாக மீட் பண்ணலாம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்க ஒரு கட்சி ஒரு பெருசாக நடத்திட்டு இருந்தவங்க இப்போ கட்சி வந்து கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லைனால இப்போ அவங்க ஒய்ஃப் பசங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி அவரும் ஒரு காலத்தில் பெரிய ஒரு 40 எம்எல்ஏஸ்லாம் வச்சு ஒரு பெரிய இதாக இருந்திருக்காரு முன்னாடி. இப்போ கட்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எம்எல்ஏஸ் அந்தளவுக்கு அந்த தேசிய திமுகங்கிறது ஒரு பெரிய ஃபோர்ஸாக இப்போ இல்லை. இவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் இப்போ புரட்சி தலைவர்னு சொல்கிறாரு. அப்போ ஏடிஎம்கே சிம்பதைசர்ஸும் ஓகே தலைவர் சொல்லியிருக்கலாம். அடிக்கிறதுக்கு ஓகே பாலிடிக்ஸில் பெருசாக இல்லை. புரட்சி கலைஞர் சொல்லப்போ கேப்டன் அது ஒரு பாலிடிக்ஸில் ஓகே அவங்க கட்சி இருக்கவங்க சரி ஓகே நம்ம கட்சி இப்போதைக்கு ஒரு மாதிரி லோ ஃபேஸில் போயிட்டுருக்கு. நம்ம கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சு அங்கே போய் ஜாயின் பண்ணி கூட நினச்சிருந்துருக்கலாம். கமல் பேர் மென்ஷன் பண்ணதும் உலகநாயகன் அவர் கட்சி வச்சிருக்காரு. சரி ஒரு அவர் கட்சி பார்த்தா இப்போதைக்கு சிஎம் அந்த மாதிரி இதாக மாதிரி தெரியல. அவர் வந்து ஒரு மாதிரி எம்பி ஒரு மாதிரி எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு மாதிரி இதாக இருக்காங்க அவ்வளோ. ஸோ பேசிக்கலி இப்போ அப்புறம் சூப்பர் ஸ்டாரும் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லோரும் பெரிய சொல்லிவிட்டு எஸ்பெஷலி நீங்கள் கேட்ட விஜயகாந்துக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் கட்சி ஒன்று வச்சுருக்கனால அது சொன்னால் அந்த தொண்டர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்துருக்கலாம். ஸோ இப்போ இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்குறது தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அஜித் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. தலைன்னு சொல்லி மென்ஷன் தலைனா அது ஒருத்தர் தான். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து அஜித் சார் வந்து என்னை யாரும் தலை கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்களும் இது குறித்து நிறைய ட்வீட்லாம் போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஷூர். இல்லை அது பேசிக்கலி நான் ஃபஸ்ட்டு அவரோட ஸ்பீச் ஃபுல்லாக கவனிக்கல. அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக கேட்கும்போது தெரிஞ்சது தமிழ் சினிமாவில் நட்சத்திர நாயகர்களாக பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்டார்ட் வித் புரட்சி தலைவர் அந்த மாதிரி. ஸோ அப்படி சொல்லி சில பேர் வந்து தலைனா டோனி அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு தான் போட்டிருந்தேன். ஏன்னா அவர் குறிப்பாக சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்பீச்சோட ஆரம்பத்தில் வந்து அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா புரட்சி அவர் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே வருவார். நடிகர் திலகம் எல்லாமே சினிமா ரிலேட்டட் தான், வேறு ஃபீல்டில் இருக்கவங்க யாரையும் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அதனால தலைனா அவர் மீன் பண்ணுறது வந்து ஏகே அஜித் மீன் பண்ண சொல்லியிருந்தேன். பட் ஓகே ஏகே வந்து அந்த பட்டத்தை விட்டு கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் இப்போ அவருடைய ஃபேன்ஸோ இல்லை நிறைய பேர் வந்து கேஷுவலாக ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷனில் வந்து தலைன்னு சொல்லுவாங்களா இருக்கும். ஏன்னா பப்ளிக்காக சொல்கிற சிவனா ஏகே அந்த மாதிரி அவர் சொல்கிறது சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் பர்டிகுலர்லி அவர் தலையை சேர்த்தது அவர் பட்டத்தை அவர் வேணாம் சொன்னால் கூட சேர்த்தது வந்து ஓகே அந்த ஃபேன்ஸையும் நம்ம வந்து ஒரு என்ன எப்பயும் அவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி இருக்குல்ல. ஸோ அந்த ஃபேன்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாராவது ஓகே தலை பேர் சொல்லிட்டாருப்பா கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தாக. ஏன்னா அவர் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீச்சை ஆனது சொல்லிப்பாரு எதுக்கு நம்ம ஃபேன்ஸ் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் இவ்வளோ கோபமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நம்ம வந்து நமக்கு வேலை வேறு இடத்துல இருக்குது இந்த தடத்துல. சரி அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சினிமா ஃபைட்டு கீட்டு இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் ஒரு பாலிடிக்ஸ் போய் சினிமா ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்து மற்ற ஃபேன்ஸ் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அது டைம் வேஸ்ட் தானே. அதான் ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லியிருப்பாரு. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா ஐ திங்க் அவர் எல்லா நடிகர்கள் ஃபேன்ஸ் கூடயும் சமாதானமாக போகணும்னு நினைக்கிறார். ஏன்னா சப்போஸ் பாலிடிக்ஸ் நான் தானே வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் 2 பெருங்கட்சிகள் இருக்குது. அவங்க கூட அவ்வளோ ஈஸி இல்லை மோதுறது. அவங்களுக்கு இந்த ஃபேன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன தான் விஜய் சாரும் அஜித் சாரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாலுமே அவரோட ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான சண்டைகள் வந்து போட்டுட்டு தான் இருக்கு. ஆனால் விஜய் சார் வந்து அஜித் சார் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரா சார்? இப்போ ஏன்னா நேற்றுமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு, கடைசியாக நடந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச்லையும் பேசியிருப்பாரு நம்ம நண்பர் அஜித் மாதிரி வரலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை அவங்க 2 பேரும் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஐ திங்க் ஏகேயோட அப்பா தவறுனப்போ கூட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் போய் ஃபஸ்ட்டு போய் அந்த அவங்க அப்பா அன்றைக்கே கூட போயிருப்பார் வீட்டுக்கு ஃபஸ்ட் தான் போயிருப்பார். போயிட்டு ஐ திங்க் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்தாங்கன்னு அதை கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி அது மாதிரி. ஸோ ஐ திங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். அவங்க அடிக்கடி மீட் பண்ணுறாங்களா அவங்க ஃபேமிலி மீட் பண்ணா அப்படின்னு நமக்கு சேர்த்து தெரியல. பட் எங்கேயாவது மீட் பண்ணுற சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க 2 பேரும் ஆப்வியஸ்லி தி ட்ராவல் டுகெதரில் ஆரம்பத்தில் நடிச்சிருக்காங்க அப்படியே. ஸோ கண்டிப்பாக விசிருப்பாங்க. பட் ஓகே வெளியே எதுவும் சொல்லிக்கிறது இல்லை. நீங்கள் ஃபேன்ஸ் மோதிக்காதீங்க. அஃப்கோர்ஸ் வாரிசு நீங்கள் மோதிச்சு அப்போ ஒரு டென்ஷன் ஆச்சு. அவங்க எதுவும் பெருசாக ஜாயிண்ட் அறிக்கை அந்த மாதிரி வெளியும் சொல்கிறதில்ல. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் ஆப்வியஸ்லி ஏகே வந்து ஒரு மாதிரி அவர் வந்து இந்த ரசிக மண்டலம் கலைச்சதுனால அவர் ரொம்ப பெருசாக அந்த ஸ்டார் கேம் சினிமா அந்த விழாக்கள் அந்த இதுனால அவர் மாதிரி இஸ் ஜஸ்ட் நாட் இந்த இது. பட் இப்போ ஐ திங்க் தளபதி விஜய் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ அவருடைய ஃபேஸில் வந்து 30 வருஷம் இந்த சினிமாவில் ஐ திங்க் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சினிமா சம்மந்தப்பட்டது வந்து அவருக்கு போதும்னு நினைக்கிறேன். மேபி he might have thought நம்ம எல்லாம் படம்லாம் பார்த்துட்டு வெட்டிலாம் கொடுத்துட்டோம், அடுத்த ஃபேஸ்க்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நேற்று ஸ்பேஸ் ஓகே ஓரளவுக்கு ஒரு மெல்லோ டவுனாக இருந்து
எல்லாரையும் அரவணைச்சு போகணுங்கிற மாதிரி தோணுது எனக்கு ஆக்சுவலாக. பட் ஆனால் ஃபேன்ஸ் எப்படி எடுத்துவாங்கன்னு தெரியல. இப்போ 2026 அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கும் போது விஜய் சார் வந்து கப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து சிஎம்கான அந்த ஒரு இன்ஸா எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த Q&A சம்டைம்ஸ் முன்னாடிலாம் செட்டப் மாதிரி இருக்கும். லைக் இந்த பழைய சர்க்கார் ஆடியோ லான்ச் என்னன்னு தெரியல சார், இந்த மாதிரி ஆடியோ லான்ச்லாம் கேட்பாங்க. பட் கண்டிப்பாக ஒரு ரிஹர்சல் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன கேள்வி கேட்கலாம், ஏதாவது ஒரு அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் சொல்லலாம்னு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் போம்பார், ஃபஸ்ட்டு வேறு ஏதோ 2025 அடுத்த வருஷம்னு சொல்லியிருப்பார். ஒரு மாதிரி இது இருக்கும். பட் ஐ திங்க் அதை தான் இன்டெரக்டாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் கப்பு. ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே கான்ஸ்டியூன்சி பேஸ்டாக தான் இருக்கும். இப்போ கல்வி கொடுக்கணும்னா 234 தொகுதியிலையும் இருக்க மாணவர்களும் பாரு, மாவட்ட ரீதியாகவோ வட்ட ரீதியாக அப்படி சொல்லியிருக்க மாட்டார். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஓகே மெடிக்கல் கேம்ப் இல்லை ஒரு இரவு பாடசாலை அப்படின்னா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர். இப்போ ரீசெண்டாக பூத் கமிட்டிலாம் அமைக்கிறானதோ வந்திருக்கு. தேர் கோயிங் டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாரா, இந்த படம் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அது முடிச்சுட்டு ஆரம்பிக்கிறாரான்னு தெரியும். அப்போ தளபதி 68 தான் கடைசி படமாக இருக்குமா சார்? மோஸ்ட் ப்ராப்ளி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஸ்பீச்லாம் பார்த்தா அந்த படமே ஒரு பெரிய படமாக இருக்கும். ஒரு 6 மாதம் போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்க they need some time, அட்லீஸ்ட் ஒரு 18 months தேவைப்படும். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்போ தான் நிறைய ஒர்க் இருக்கும். ஐ திங்க் அதிகமாக இப்போதைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வர படமாக இருக்கும். அதுக்கப்புறமா எலெக்ஷனுக்கு அப்புறமா என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு அதுக்கப்புறம் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ விஜய் சார் பேசினதை விட அந்த ஷோவில் வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சது வந்து ரத்னா சார் பேசினது தான். ஓகே, ஏன்னா அவர் தான் அதில் மேன் ஆஃப் த மேட்ச்னே சொல்லலாம். ஓகே, ஏன்னா இப்போ அவர் பேசினது வந்து அவருக்கு வந்து ஒரு பின்னடைவாக இருக்குமா சார்? ஏன்னா அவர் இன்றைக்கி ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் வந்து ஐம் டேக்கிங் எ பிரேக்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஏற்கனவே ரத்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கான்ட்ரோஷியலாக போயிட்டே இருக்கும். லைக் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா லோகேஷும் ஏதோ அவர் தான் ஏதோ படத்தில் பாவம் அவர் தான் அப்படி சொல்லுவாங்க, அவர் தான் டேரக்ஷன் பண்ணார், ஏதோ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பண்ணார், மீ சம்திங் ஏதோ சண்டை வந்து அவர் பண்ணான்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நிறைய இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏன் ஒரு படத்தோட ஏடியோ ஒரு டைலாக் இவ்வளோ இன்டர்வியூ கொடுக்குறாங்க, மற்ற யாரும் அப்படி கொடுக்கலையேன்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ப்ளஸ் ரிலீஸ்க்கு அப்புறமா வந்து அவருக்கு இந்த டிஃபெண்டிங் த தியரி, அது இந்த ஃப்ளாஷ்பேக், அது இந்த படத்தில் லேஸ், அதுவும் ஏற்கனவே அவர் வந்து மற்ற ஃபேன்ஸ் வந்து எப்படின்னா லோகேஷ் நல்லவர், ரத்னாவை தான் வந்து கொலப்புறாருன்னு ஃபேன்ஸ் மட்டும் இது சொல்லுவார். இந்த சோஷியல் மீடியா நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸு, சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் தான் பாவம் அவரை இது பண்ணிகிட்டே இருக்கும். பட் நேற்று ஸ்பீச்லேயும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஆமாம் வேறு யாருமே இந்த டாபிக் எடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த இவெண்ட்டில் மெயின் இவர் வந்து விஜய் தான். ஸோ நமக்கு அவரே இப்படி பேசிட்டாரு. ஸோ அப்படி இருக்கச்சே இவர் வந்து ஒரு உற்சாகத்தில் அப்படி பேசிட்டாரா இல்லை விஜய் முன்னாடி நம்ம பேசினா பயங்கர ஃபேனுங்கிறதுனால கொஞ்சம் அவர் ஏற்கனவே கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பார். ட்விட்டர்லேயே வந்து கோட் பண்ணி அதுன்னு பழைய காலத்தில் நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் மெல்லோவாக இருக்கார். பட் ஸ்டில் இப்பயும் பாக்ஸ் ஆஃபீஸ் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்பவும் ஒரு ஃபேன் பாயாக தான் இருப்பார். ட்ரூ ஃபேன் பாயாக இருப்பார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஃபேன் பாயாக இருப்பார். அதையும் அந்த ஐ திங்க் இ காட் கேரிட் அவே. பட் அது முடிஞ்சோடனே ஃபுல்லி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்லாம் பயங்கர கோவப்பட்டு அவரை வந்து இன்னும் ஒரு நாளைக்கு லோகேஷ் வந்து ஒர்க் பண்ணுறாரு தலைவர் 171. அப்போ இவர் ஒர்க் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அது ரொம்ப ஆக்வர்ட் சுச்சுவேஷனாக இருக்கும். பட் ஆனால் இவர் வேறு படம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவருக்கும் ஏன்னா இவர் வந்து சில சொன்னாங்க இவர் லாரன்ஸ் படம் பண்ணலான்ட்டு இருந்தார். அப்புறம் லாரன்ஸ் வந்து இந்த படத்தை ஏன்னா லாரன்ஸ் வந்து ஒரு தலைவர் பக்தன். ஸோ அவர் கூட படம் பண்ணால் வேலைக்கு ஆகிற மாதிரி அதனால ஏதோ இல்லை இவர் டேரக்டர் எடுத்து அப்படின்னு சொன்னாங்க. இந்தளவுக்கு இன்னும் போய் கேள்விப்பட்டது தான். ஸோ ப்ராப்ளி டேக்கிங் எ பிரேக் மேபி ஒரு 3 months 6 months ஒரு குவைட்டாக போயிட்டு அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த படம் இதுவும் போவார். பட் நேற்று இதில் ஐ திங்க் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் கொடுத்தது வந்து அவர் தான். சார் ஓகே சார், எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு ரொம்பவே நன்றிகள் சார். தேங்க்யூ.